ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான, கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸும் ட்ரிக்ஸும் தான். அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த பருப்பு பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு நம்ம ஊற வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ நான் இந்த ஊற வச்ச பருப்போட தேங்காய் ஓடு நான் போட்டு சரியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 விசிலுக்கு மட்டுமே நான் குக் பண்ண போகிறேன். இப்படி குக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த தேங்காய் ஓடு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு பருப்பு கரெக்டாக குழஞ்சி வெந்துடுது. நம்மளுக்கு கேஸு சேவ் ஆகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பருப்பு வேக வைக்கும்போது குக்கர்லேருந்து தெளிக்கிற தண்ணி சரியாக வெளியே வராமல் க்ளீனாக நம்மளுக்கு இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பருப்பை ஹெல்த்தியான முறையிலையும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த தேங்காவோடு அடுத்தடுத்து நம்ம பருப்பு வேகும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வைக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், முட்டை நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா உப்பு. கல்லுப்பாக இருந்தால் இன்னும் நல்லது. அடுத்து இந்த முட்டையோட நீச்ச வாசனை போகிறதுக்காக நான் ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கிறேன். லெமன் இல்லைன்னா நம்ம வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா ஓமம் சேர்க்குறேன். இந்த ஓமம் எதுக்குன்னா, நம்ம முட்டையை வேக வைக்கும்போது கவனிக்காமல் சில நேரம் விட்டுட்டு போயிட்டோம் அஜாக்கிரதையாக அப்படின்னா, இந்த ஓமம் என்ன பண்ணுன்னா முட்டை உடஞ்சி ஓடாமல் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஓமத்தை சேர்த்தாலும் அந்த தண்ணி நீச்ச வாடை எல்லாமே எடுத்துடும். இப்போ இதை நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா சிம்மில் கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ முட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கண்டிப்பாக கிராக்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நம்ம முட்டையை வேக வைக்கும் போதும் நம்மளுக்கு ஹெல்த்தியான பாயில்டு எக்கும் கிடைக்கும். அது செய்த சமயம் பார்த்திங்கன்னா அந்த நீச்சின வாசனையும் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம பாயில் பண்ண எக்கு நல்லா நீட்டாக ப்ராப்பராக வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கிளாஸில் உரமோர் ஊற்றி வைக்கிறது என் பழக்கம். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, கழுவுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகுது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, முட்டை வேக வச்ச தண்ணி, இப்போ நம்ம முட்டை வேக வச்சுருந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா சூடாக அந்த கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி நல்லா ஒரு ஷேக் பண்ணி எடுத்துருங்க. ஷேக் பண்ணி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஓரமாக ஒட்டியிருந்த அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம சோப் லிக்விடோ இல்லை சோப்பு பொடி ஏதாவது போட்டு நம்ம அந்த கிளாஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஓப்பன் பண்ண மளிகை சாமானோட பேக்கெட்டை திருப்பி நம்ம எப்படி ஈஸியாக ரப்பர் பேண்ட் இல்லாமல் டைட்டன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கத்தி எடுத்திருக்கேங்க. இந்த கத்தியை என்ன பண்ணுறேன்னா, ஸ்டவ்வில் நான் பால் வச்சுருக்கேன். அந்த ஃப்ளேமில் இந்த கத்தியை வச்சு நல்லா கத்தி சூடு நல்லா ஏறினக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புகை வரும். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா அந்த பிரித்த கவரை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம சூடுபடுத்திய அந்த கத்தி எடுத்து நம்ம எங்கே நம்மளுக்கு டைட்டன் பண்ணணுமோ அந்த சைடில் லைட்டாக வச்சு எடுத்தால் போதுங்க. ரொம்ப நம்ம டீப்பாக வச்சு எடுத்திங்கன்னா கட் ஆகிடும். லைட்டாக வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக அது ஸ்டேப்பிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த பிரித்த மளிகை சாமான் கவர் நம்ம ஈஸியாக எந்த ஒரு ரப்பர் பேண்ட் இல்லாமல் நம்ம நீட்டாக நம்மளே பேக் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் அரியறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதே வெங்காயத்தை நம்ம மிக்சியில் போட்டு 2 பல்ஸ்லேருந்து 3 பல்ஸ் நம்ம விட்டு விட்டு அரைச்சி எடுத்தோம்னா வெங்காயம் பொடியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தக்காளியை பார்த்திங்கன்னா 1 பல்ஸ் இல்லைன்னா 2 பல்ஸ் அரைச்சாலே போதுங்க. நம்ம சாம்பார் செஞ்சாலும் சரி, இல்லை வதக்கிய தக்காளி தொக்கு இல்லை கிரேவி எது செஞ்சாலும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கான அந்த டெக்ஸ்சர் ப்ராப்பராக கிடைக்கும். இன்றைக்கி நான் அதை யூஸ் பண்ணி தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கான தாளிப்பு சாமான் எல்லாம் சேர்த்தாச்சு, பெருங்காயம், பச்சை மிளகாய் உட்பட. இப்போ கட் பண்ணின அந்த மிக்சியில் கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வதக்கினக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்த தக்காளியும் சேர்த்து இது எடுத்தாச்சு. நல்லா இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினக்கப்புறம் தேவையான அளவு பூண்டு, நம்ம மசாலா ஐட்டம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், உப்பு
இவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கிளறி வதக்கி அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு எடுத்தோம்னா ஈஸியான தக்காளி தொக்கு ரெடிங்க. இதே வெங்காயம் தக்காளி நம்ம வந்து நறுக்கணும், பொடி பொடியாக நறுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து தக்காளி தொக்குக்கோ இல்லை எந்த கிரேவி நம்ம செஞ்சாலும், காய் கிரேவி செஞ்சாலும் வந்து இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டைமையும் சேவ் பண்ணலாம், சீக்கிரமாகவும் சமையலை முடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் வந்து நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சிம்டம். கடைசியாக நான் வந்து மல்லி இலை தூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தொக்கை எடுத்துகிட போகிறேன். அவ்வளோதாங்க. நம்ம நினச்சா நம்ம மிக்ஸி கையில் இருக்கும்போது ஈஸியாக வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப அரைச்சிட வேண்டாம், பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வேலையை வந்து நம்ம டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஈஸியான டிஷ் ஆகிடுச்சு இப்போது தக்காளி தொக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து நம்மளோட கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கும்போது சில சமயம் வந்து சாதம் வந்து கிட்டத்தட்ட சொதன்னு ஆகி குழஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஏன்னா அந்த தட்டை போட்டு மூடும்போது அந்த குக்காக இருக்கிற அந்த குழஞ்ச சாதம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உதிரியாக ஆரம்பிக்கும். இப்போ நான் இந்த சைடில் வடிக்க போகிறதுனால நான் கிளிப்பு யூஸ் பண்ணி வடிக்கிறேங்க. ஏன்னா நம்மளுக்கு கையிலிருந்து தட்டு வந்து நழுவாமல் இருக்கும். அதனால் இப்போ அதை நீட்டாக நம்ம வடித்து எடுத்துடலாம். என்னதான் நம்ம வந்து கையில் வந்து எவ்வளோ துணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாதத்தை வடித்தாலும் அது கீழே சிந்ததாங்க செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாடை வடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக அந்த கிளிப்பு வந்து கரெக்டாக டைட்டண்டாக பிடிச்சிருக்கு. அப்போ ஈஸியாக நம்மளுக்கு சாதம் வடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குழஞ்ச சாதம் மாதிரியே இல்லை, சாதம் எல்லாமே வந்து உதிரியாக இருக்குது. சாதம் குழஞ்சிருச்சுன்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 10 ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் போதுங்க. இது மாதிரி நம்மளுக்கு சாதத்தை வந்து நல்லா உதிரியாக செய்து கொடுத்துடும். இன்றைக்கி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். அடுத்து நம்ம வரப்போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங், ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங்.